சர்வதேச சமையல் கலைத்திறன் போட்டியில் சென்னை அமிர்தா மாணவர்கள் 26 தங்கப் பதக்கங்கள் வென்ற வரலாற்று சாதனை. தென்னிந்திய சமையல் கலை வல்லுநர்கள் சங்கம் சிகா சென்னையில் நடத்திய இப்போட்டியில் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், இலங்கை போன்ற பல நாடுகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட பிரபல சமையல் கலை வல்லுநர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். சென்னை அமிர்தா மாணவர்கள் இவர்களோடு போட்டியிட்டு சர்வதேச நடுவர்களின் பாராட்டுகளை பெற்று 26 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர். சென்னை அமிர்தா ஏவியேஷன் கல்லூரியில் இந்த சாதனை புரிந்த மாணவர்களை கௌரவிக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வில் தங்கம் வென்ற மாணவர்கள் தங்கள் வெற்றி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் கார்விங் பயிற்சியாளர்கள் கரவொலிக்கு மத்தியில் கௌரவிக்கப்பட்டனர். பயிற்சியாளர் செஃப் கார்த்திக்கிற்கு 1 லட்சம் ரூபாயும், பயிற்சியாளர் செந்திலுக்கு 20,000 ரூபாயும் ரொக்கப் பரிசாக வழங்கப்பட்டது. பயிற்சியாளர்களும் தங்கம் வென்ற அனைத்து மாணவர்களும் ரொக்கப் பரிசுகளால் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் இன்னொரு மைல்கல் சாதனையை நிகழ்த்திய மாணவி திருமதி கீர்த்தனாவை சென்னை அமிர்தாவின் தலைவர் ஆர் பூமிநாதன் வெகுவாக பாராட்டி 1 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசு வழங்கி கௌரவித்தார். தலைவர் ஆர் பூமிநாதன் கூறுகையில், இச்சாதனைகளுக்கு கல்லூரியில் உள்ள பயிற்சியாளர்கள், கல்வியாளர்கள், ஊழியர்கள், நிர்வாக பணியாளர்கள் என அனைவரின் கூட்டு முயற்சிதான் காரணம். தற்போதைய சாதனைக்காக மொத்தமாக 15,40,000 ரூபாய் ரொக்கப் பரிசினை வழங்கியதற்காக சென்னை அமிர்தா பெருமை கொள்வதாகவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். People and media people, warm welcome you. ஆக்சுவலாக இது ஒரு சந்தோஷமான ஒரு விக்டரியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதுவரைக்கும் சென்னை அமிர்தா மூலமாக கிட்டத்தட்ட 27,000 ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் த்ரூட் வேர்ல்டு பூரா. இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயே இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ரெக்கார்ட். 27,000 பேரை சோஃபார் பிளேஸ்மெண்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தபடியாக ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு, எல்லா கண்ட்ரிக்குமே. இது வரைக்கும் இந்தியாவுக்கு கல்னரி ஒலிம்பிக்கில் கோல்டு கிடச்சதே இல்லை. 125 வருஷம் அனுபவத்தில், ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக நம்ம சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட்டு தான் கோல்டு மெடல் கல்னரி ஒலிம்பிக்கில் வின் பண்ணாங்க. ரீசண்டாக சைனாவில் நடந்த காம்படிஷன்லையும் பல நாடுகள் கலந்துக்கிட்டதில் கோல்டு மெடல். இதனுடைய அடுத்த ஒரு விக்டரியாக சமீபத்தில் சீகா, அதாவது சவுத் இந்தியா செஃப் அசோசியேஷன் நடத்தின ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். அது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக இருந்தது. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா மாதிரியான பல கண்ட்ரிகள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3,200 பார்ட்டிசிபெண்ட்ஸ். அதில் எப்படிப்பட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால், ஏற்கனவே ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3,200 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான போட்டியில் நம்ம சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட் 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு சாதனையான ஒரு விக்டரியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படைச்சிருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஒரு போட்டியில் நேஷ்னல் லெவலில் நடந்தாலே அதில் மெடல் வின் பண்ணுறதே ஒரு பெரிய சாதனை. அதுலேயும் கோல்டு மெடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கௌரவம். இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்தளவு தரவாக கற்றுக்குறாங்க, எந்தளவு அவங்க லைஃப் ஸ்கில் இங்கே கற்றுக்கிட்டு ஒரு போட்டின்னு வந்துட்டால் எந்தளவு அவங்க மற்ற எல்லாரையும் விட லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காம்படிஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதில் காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் எதில் அவங்க ரொம்ப திறமையானவங்க அப்படிங்கிறத தனித்து ஐடென்டிஃபை பண்ணி அதை லெக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் பார்க்காம அவங்களுக்காகவே நிறையா ட்ரைனிங் கொடுத்து, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி, நிறையா ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க லைஃப்பில் ஒரு கோல்டு வின்னராக நீங்கள் மாறியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். இது எங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அழகப்பா யூனிவர்சிட்டி நடத்தின எக்ஸாமினேஷனில் சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட் கீர்த்தனா நம்பர் 1 வந்திருக்காங்க. அதாவது எல்லா காலேஜுகளோடையும் நம்ம தான் ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட் ரேங்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சென்னை அமிர்தாவுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டுது. ஸோ இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு எங்களுடைய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல இந்த ஈவெண்ட்டை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச்.
ஆக்சுவலாக அவங்க வாங்கின மெடல் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மெடலுக்கு பின்னாடியும் 1000 கதைகள் இருக்குது, 1000 சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் இருக்குது. அதை நிறைய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இன்றைக்கி ப்ரொஃபஷ்னல்ஸோட பல வருஷ அனுபவசாலியோடெல்லாம் போட்டி போட்டு 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது உண்மையான ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். சார் இப்போ சென்னையில் மட்டும் இல்லை, இப்போ மற்ற ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் சவுத் ஒவ்வொரு கப்பில் இது பண்ணலாம்ல. இப்போ மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இடங்கள் நிறைய பேர் இருக்காங்க. வந்து இங்கே இருக்கவும் தெரியும் டக்குன்னு வந்தோன்னா அந்த மாதிரி இருக்கும்போது ரூரல் ஏரியா இருக்கவங்களாம் வர்றது கொஞ்சம் இதாக இருக்கும்ல. எந்த மாதிரி பிளான் வச்சுருக்கீங்களா? ஏதாவது பிளான் இருக்குது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மேஜர் மெட்ரோ சிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் விஜயவாடா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிசிடிஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இன்புட்டை கணக்கில் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வருங்காலங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வேர்ல்டு ரெக்கார்டு நிறைய ரெக்கார்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட செங்கல்பட்டு கலெக்டர் தலைமையில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஆம்ப்லேட் வித்தின் 5 மினிட்ஸில் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆம்ப்லேட் 1015 ஆம்ப்லேட் வந்து 5 மினிட்ஸில் பண்ணி அது ஒரு பெரிய ரெக்கார்ட் ப்ரூவ் பண்ணோம். இது மாதிரி வேரியஸ் ரெக்கார்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக சோசியல் காஸ்ட்டில் நிறைய விஷயங்களை நாங்கள் நிறைய ரெசிபிஸ் நாங்களே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கோம். நடந்துகிட்டே இருக்காது. ஆக்சுவலாக இப்போ அந்த பாரம்பரிய உணவு நவதானியங்கள் வச்சுருந்தாங்க, அது மாதிரி இன்னும் கொண்டு வரலாம்ல. நிறையா நல்ல இன்புட்டு தான். அதையும் நாங்கள் ஒரு வேல்யூ ஆடடாக சொல்லி தந்துட்டுருக்கோம். பட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி என்ன சிலபஸோ அதை தான் முதல்ல ப்ரியாரிட்டி கவர் பண்ணிவிட்டு வேல்யூ ஆடடாக நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள் ஆர்கானிக். என்னதான் பழைய சொன்ன வீட்டில் இருந்தப்போ வந்து அதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் உண்மையாலுமே நேச்சராக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு கிண்ணத்தை கண்ணை கொண்டு வரும்போது நிறையா பீப்புள் கொண்டு வரும்போது உங்கள் மூலமாக வந்துச்சுன்னா இன்னுமே ரீச் ஆகும். அதுக்காக தான் கண்டிப்பாக அதுக்குண்டான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே வேல்யூ ஆடடாக ஆர்கானிக் ஓரியன்டாக ஹெல்த் ஓரியன்டாக அதுக்கான கோர்ஸ் ஒன்று டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். மிக விரைவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.